Good morning, students. Last class we discussed with some example of bacteria, archaebacteria, cyanobacteria, and next one actinomycetes and mycoplasma. Today we are going to learn about the new topic that is called a fungi. 1.5 fungi. What is fungi? World War II and penicillium. History speaks on fungi. ஸோ வேர்ல்டு வார் ரெண்டு நடக்கும்போது பென்சிலியம் அப்படின்ற ஃபங்கையோட இம்பார்ட்டன்ட் ரொம்ப முக்கியமானதா இருந்துச்சு. ஸோ அதனால எப்பயுமே ஹிஸ்டரியில ஃபங்கை அப்படின்ற பென்சிலியம் லைஃப் லாங் நம்ம படிச்சுக்கிட்டே தான் இருப்போம். ஏன்னா செகண்ட் வேர்ல்டு வாருக்கும் ஃபங்கைல இருக்கிற ஒரு ஸ்பீஷியஸான பென்சிலியத்துக்கும் நடுவுல இருக்கிற தொடர்பு என்னைக்கும் யாராலையும் மறக்க முடியாத ஒரு நிகழ்வாவே இருக்குது. First, Alexander Fleming discovery of penicillin in the year 1928 is a sedimentary in the world of medicine. So, இந்த மருத்துவ உலகத்துல 1928ல அலெக்சாண்டர் ஃபிளமிங் அப்படின்ற சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சது வந்து பாத்தீங்கன்னா பென்சிலின் மொட்டேட்டம் பிளான்ட்ல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிருக்கிற பென்சிலினோட வருகை வந்து இந்த மருத்துவ உலகத்துல ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பா இருக்கு. The history of World War II records the uses of penicillin in the form of yellow powder to save lives of soldiers. ஸோ இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டு வார் நடந்துட்டு இருக்கும்போது செகண்ட் வார் நிறைய போர் வீரர்கள் வந்து செகண்ட் வேர்ல்டு வார் போர்ல வந்து பாத்தீங்கன்னா உயிரை காப்பாத்துறதுக்கு யூஸ் ஆன பென்சிலினை வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் பொடி அப்படின்னு சொல்றியா அந்த பொடியாவே ஆக்கி அதை பயன்படுத்துறதுனால நிறைய சோல்ஜர்ஸ் வந்து உயிரை வந்து நம்மளால காப்பாற்ற முடிஞ்சது. For this discovery, the wonderful antibiotic as was awarded Nobel Prize in Medicine in the year 1945. So இந்த மெடிசன்ஸை கண்டுபிடிச்சதுனால அலெக்சாண்டர் ஃபிளமிங்க்கு 1945ல நோபல் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேர்ல்டு வந்து கொடுத்தாங்க. ஸோ அதனாலதான் என்னைக்குமே பென்சிலின் அப்படின்னாலே செகண்ட் வேர்ல்டு வார். ஸோ அவங்கள டிபெண்ட் பண்ணி ஹிஸ்டரி என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா பென்சிலினோட டாக்ஸை பேசிக்கிட்டே தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் மைல்ஸ்டோன்ஸ் இன் மைக்காலஜி. ஸோ மைக்காலஜில என்னென்ன மைல் கற்கள் இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். என்னென்ன சயின்டிஸ்ட் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த இயர் 1729 P.A. Micheli கான்டாக்ட் ஸ்போர்ட்ஸ் கல்ச்சர் இன் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். ஸோ 1929ல P.A. Micheli அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா கல்ச்சர் அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிபிஷியலா கல்ச்சர் மூலியமா ஃபங்கையை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்றத ப்ரூவ் பண்ணாரு. நெக்ஸ்ட் ஒன் இந்த இயர் 1767 Pantna proved the fungi could causes disease in plants. ஸோ வந்து பாத்தீங்கன்னா பாண்டா அப்படின்ற சயின்டிஸ்ட் ஃபங்கையால பிளான்ட்ஸ்க்கும் அட் த சேம் டைம் சம் டிசீஸ் வரும் அப்படின்றத அவரு ப்ரூவ் பண்ணாரு. ஸோ இந்த இயர் 1873 C.H. Plickley இந்த இயர் 1873 C.H. Plickley அப்படின்றவர் என்ன பண்ணாருன்னா ப்ரூவ்டு ஃபங்கை குட் காசஸ் அலர்ஜி இன் ஹியூமன் பீயிங்ஸ். மனிதர்களுக்கும் பூஞ்சைகளால சில தொற்று நோய்கள் இல்ல சில ஒவ்வாமைகள் ஏற்படும் அப்படின்றத அவரு நிரூபிச்சாரு. இந்த இயர் 1906 A.F. Same Plickley reported heterothallism in fungi. ஃபங்கைல வந்து பாத்தீங்கன்னா மாற்று உடலத்தன்மை இருக்குது அப்படின்றதையும் அவரு ப்ரூவ் பண்ணாரு. இந்த இயர் 1952 Pantikov and the friend's name is Rapper ரெண்டு பேருமே சேர்ந்து reported parasexual cycle in fungi. ஸோ ஃபங்கைல பாலினத்தை ஒத்த மாதிரி அதாவது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மாதிரியே டிஃப்ரெண்டான டைப்ஸ் ஆஃப் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இருக்குது. ஸோ அதுக்கு பேர் வந்து பாராசெக்சுவல் சைக்கிள் அப்படின்றத அவங்க நிரூபிச்சு காமிச்சாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் the word fungi is derived from Latin meaning mushroom. ஸோ ஃபங்கை அப்படின்ற வேர்ட் வந்து லத்தீன்ல இருந்து எடுக்கப்பட்டது. இதுக்கோட பெஸ்டோட மீனிங் வந்து மஷ்ரூம் காளான் அப்படின்னு சொல்றேன். ஃபங்கை ஆர் யூனிபிகிட்ஸ் யூகேரியாட்டிக் அண்ட் ஆல்கோஃபிலஸ் ஹெட்ரோஃபைட்டிக் ஆர்கானிசம்ஸ். ஸோ ஃபங்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே எல்லா இடத்துலயுமே பரவி இருக்கக்கூடிய. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா யூகேரியாட்டிக் யூ மீன்ஸ் வந்து ட்ரூ நியூக்ளியஸ் அண்ட் மெம்பரைன் பவுண்டட் செல் ஆர்கனைஸ் வச்சிருக்கக்கூடிய ஒரு லிவிங் திங்ஸ் அப்படின்றத ப்ரூவ் பண்ணாங்க. The exist in unicellular or multicellular forms. So fungi வந்து சிங்கிள் செல்லுலாவும் இருக்கலாம் மல்டி செல்லுலார் ஃபார்ம்லயும் பிரசன்ட் ஆயிருக்கலாம். The study of fungi is called mycology. ஸோ ஃபங்கையை பத்தி படிக்கிற ஸ்டடிஸ் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா மைக்காலஜி அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் ஒன்
The scientist name P.A. Mychili is considered as founder of mycology. So P.A. Mychili அப்படின்றவர் தான் பூஞ்சையை தோற்றுவித்த அப்படின்றதுனால அவரை தான் வந்து இதனுடைய ஃபவுண்டர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். So few renowned mycologists included, first name is Arthur H.R. Fuller, John Webster, Haxwester, Ainsworth, B.B. Budenkur, K.C. Mehta, C.V. Subramanian, T.S. Sadasivan. ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த P.A. Mychili அப்படின்றத தவிர ரிமைனிங் இருக்கிற சம் சயின்டிஸ்டே நம்ம என்னன்னு சொல்றோம்னா பிசியோலாஜிஸ்ட் அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாரும் நம்ம மைக்கோலாஜிஸ்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ யார் யார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஆர்தர் ஹெச்ஆர் ஃபுல்லர், செகண்ட் ஒன் ஜான் வெப்ஸ்டர், தேர்ட் ஒன் ஹாக்ஸ்வொர்த் அண்ட் ஃபோர்த் ஒன் எய்ன்ஸ்வொர்த், ஃபிஃப்த் ஒன் B.B. Mundakur and sixth one K.C. Mehta, seventh one C.V. Subramanian, and last eighth one T.S. Sadasivam. So these are all the mycologists. The next one, general characteristics features of fungi. Fungi oda puduvana பண்புகள் என்ன அப்படினு பார்க்க போறோம். Majority of fungi are made up of thin filamentous branched structures is called hypha. மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா ஃபங்கையோட பாடி ஸ்ட்ரக்சர் அப்படின்னா நல்ல பிரான்ச்டா இருக்கிற இழை போன்ற ஹைஃபா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். A number of hypha get interwoven to form mycelium. இது மாதிரி சிங்கிளா இருக்கிற லாங் த்ரெட் லைன் ஸ்ட்ரக்சர் ஹைஃபா எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு குரூப்பா இருக்கிற அதனோட பாடி ஸ்ட்ரக்சர் நம்ம என்னன்னு சொல்றோம், மைசீலியம் அப்படின்னு சொல்றோம். The cell wall of fungi is made up of polysaccharides called chitin. So ஃபங்கையோட செல் வால்ல என்ன சப்ஸ்டன்ஸ் பிரசன்டா இருக்குன்னா கைட்டின். இந்த கைட்டின் அப்படின்றது ஒரு வகையான பாலிசாக்கரைட்ஸ். The fungal mycelium is categorized into two types based on the presence or absence of septa. So septa அப்படின்றது குறுக்கு சுவர், மைசீலியத்துல உடல்ல இருக்கிற குறுக்கு சுவர். இந்த செப்டாவை டிபெண்ட் பண்ணி நம்ம ரெண்டா டிவைட் பண்ண முடியும். First one, in lower fungi the hyphae is asepted, multinucleated, and it is known as cenocytic mycelium. So cenocytic mycelium na enna meaning na, இந்த ஹைப்பா இருக்கு இல்லைங்களா, அதனோட ஸ்ட்ரக்சர்ஸ்ல வந்து நடுவுல குறுக்கு சுவரை இருக்காது. ஸோ நியூக்ளியஸ் எல்லாமே ஒரு குரூப்பாவே இருக்கிற மாதிரி தெரியும். தட் இஸ் கால்டு மல்டி நியூக்ளியேட். ஸோ இது மாதிரி நியூக்ளியஸ் எல்லாமே செல் சுவர் இல்லாம குரூப்பா இருந்தாங்கன்னா அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா சீனோசைட்டிக் அப்படின்னு சொல்றோம். ஸோ அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆல்புகோ அப்படின்ற ஃபங்கை. நெக்ஸ்ட் ஒன், in higher fungi a septum is present in between the cells of the hypha. So இதுல வந்து பாத்தீங்கன்னா உயர் தாவரங்கள்ல மைசீலியம் வந்து பாத்தீங்கன்னா நடுவுல செப்டம் அப்படின்ற குறுக்கு சுவர் கண்டிப்பா பிரசன்ட் ஆயிருக்கும். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா பியூசேரியம். பெஸ்ட் எக்ஸாம்பிள் பியூசேரியம். So in this slide shown types of mycelium based on fungi is classified into two types. First one, septa mycelium. செப்டானா பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒவ்வொரு நியூக்ளியஸ்க்கு நடுவுல வந்து அந்த குறுக்கு சுவர் அப்படின்ற செப்டா பிரசன்ட் ஆயிருக்கும். பட் சீனோசைட்டிக் மைசீலியத்துல வந்து பாத்தீங்கன்னா செப்டம் வந்து ஆப்சென்ட் ஆயிருக்கும். These are the types of mycelium. The next one, the mycelium is organized into loosely or compactly interwoven fungal tissues is called Paleoderma. So மைசீலியத்துல காணக்கூடிய அந்த ஹைபாஸ் வந்து பாத்தீங்கன்னா நெருக்கமாவோ இல்ல நெருக்கம் இல்லாமலோ ஒரு மாதிரி பிணைஞ்சி ஒண்ணுக்குள்ள உள்ள இன்ட்ராக்ஷனோட இருக்கிற அந்த டிஷ்யூ உருவாக்குது. ஸோ அந்த டிஷ்யூ நம்ம என்னன்னு சொல்றோம்னா பிளாங்க்டைமா அப்படின்னு சொல்றோம். It is the further division into types of planktochyma and pseudoparenchyma. In the form of type of hyphae are arranged loosely but parallel to one another. In the later hyphae are compactly arranged and loosely their identity. இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த பிளாங்கைமா அப்படின்னு சொல்றோம்ல அதை பேஸ் பண்ணி இதை ரெண்டா டிவைட் பண்ணலாம். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ப்ரோசங்கைமா, then another one paleo-parenchyma. ப்ரோசங்கைமா, then another one paleo-parenchyma. ஸோ ப்ரோசங்கைமால எடுத்துட்டீங்கன்னா ஹைப்பா வந்து நெருக்கமே இல்லாம ஒன்றோட ஒன்று எந்த ஒரு இணைப்பு இல்லாம தூரமா இருக்கும். இதே வந்து பாத்தீங்கன்னா போலியோ பேரன்கைமால ஹைப்பா எல்லாமே ரொம்ப நெருக்கமா இணைஞ்சு ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு அமைப்பாவே இருக்கும். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ப்ரோசன்கைமா, தென் அனதர் ஒன் பாலியோ பேரன்கைமாவோட ஸ்ட்ரக்சரோட அமைப்பு. நெக்ஸ்ட் டாபிக்,
In halocarpic forms, the entire thallus is covered into reproductive structure, whereas in eucarpic, some region of the thallus are involved in the reproduction of region remains vegetative. சில முக்கியமான வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹோலோகார்பிக் அப்படின்ற ஸ்ட்ரக்சர். இந்த ஹோலோகார்பிக் அப்படின்றது முழு கனியா மாறக்கூடிய ஃபங்கையோட ஸ்ட்ரக்சர். ஸோ இது எதுவா மாறும்னா இனப்பெருக்க டைம்ல ஃபங்கையோட ஹோல் பாடியுமே ஹோலோகார்பிக்கா மாறுது. ஸோ அப்படி மாறும்போது அதுல இருக்கிற ட்ரூ ஃப்ரூட் அப்படின்ற யூகார்பிக்ல வந்து பாத்தீங்கன்னா இனப்பெருக்கம் நடைபெற ஆரம்பிக்குது. ஸோ ரீப்ரொடக்ஷன் டைம்லோட ஃபங்கையோட பாடி ஃபுல்லாவே என்ன மாறுனா ஹோலோகார்பிக்கா மாறி அது உள்ள இருக்கிற யூகார்பிக் ரீஜியன்ல ரீப்ரொடக்ஷன் அப்படின்ற ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஃபங்கை ரீப்ரொடியூஸ்ட் பை தி ஏசெக்சுவல் அண்ட் செக்சுவல் மெத்தட். ஸோ ஃபங்கைல வந்து செக்சுவல் டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷனும் இருக்கு, ஏசெக்சுவல் டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷனும் இருக்கு. The asexual phase is called. ஸோ ஃபங்கைல நடக்கக்கூடிய ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் நம்ம என்னன்னு சொல்றோம்னா பாத்தீங்கன்னா அமோமார்ப் அப்படின்னு சொல்றோம். ஸோ செகண்ட் ஒன் இன் செக்சுவல் ஃபேஸ் இஸ் கால்டு டீலோமார்ப். ஸோ இனப்பெருக்கம் வந்து பாத்தீங்கன்னா செக்சுவல் டைப்ல இருந்தா தட் இஸ் கால்டு டீலோமார்ப் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஃபங்கைல 2 types ஆஃப் ரீப்ரொடக்ஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் அனாமார்ப், தென் அனதர் ஒன் டீலோமார்ப். அனாமார்ப் மீன்ஸ் ஏசெக்சுவல், telomorph means sexual. Fungi having both phases are called holomorph. So fungi ல ரெண்டுமே இருக்கிறதுனால அனாமார்ப்பும் இருக்கு, ஏசெக்சுவலும் இருக்கு, டீலோமார்ப் அப்படின்ற செக்சுவலும் இருக்கு. தட் இஸ் கால்டு அத ரெண்டுமே சேர்த்து நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஹோலோமார்ப் அப்படின்னு சொல்றோம். So next one, sexual reproduction in fungi. So fungi ல இருக்கிற some sexual reproduction. First one, in generally sexual reproduction in fungi includes 3 steps. So fungi ல வந்து பாத்தீங்கன்னா sexual reproduction அப்படின்றது எதை பேஸ் பண்ணி நடக்குது அப்படின்னா 3 ஸ்டெப்ஸ் நடக்குது. First one, fusion of 2 protoplast, that is called plasmogamy. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா 2 செல்லோட சைட்டோபிளாசம் இணையறது. ஸோ அதை வந்து பிளாஸ்மோகேமி அப்படின்னு சொல்றோம். செகண்ட் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா fusion of nuclei, that is called கேரியோகேமி. நியூக்ளியஸ் ரெண்டும் இணையது, உட்கரு ரெண்டுக்கும் இணையது. ரெண்டுத்துல இருக்கிற உட்கரும் இணையது நம்ம என்னன்னு சொல்றோம்னா கேரியோகேமி அப்படின்னு சொல்றோம். தேர்ட் ஒன், ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹாப்ளாய்ட் ஸ்போர்ஸ் த்ரூ மியாசிஸ். ஸோ லாஸ்ட்ல இணைஞ்சதுக்கு அப்புறம் மியாசிஸ் அப்படின்ற செல் டிவிஷன் நடந்து பிளான்ஸ் எல்லாம் வெளியில வர்றது நம்ம என்ன அப்படின்னு சொல்றோம்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹாப்ளாய்ட் ஸ்போர்ஸ் த்ரூ மியாசிஸ். ஸோ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இஸ் ஃபங்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டனால இதுல 3 ஸ்டெப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன், fusion of 2 protoplasts, second one fusion of nuclei, and third one production of haploid spores through meiosis. So இந்த முறையில தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபங்கைல செக்சுவல் டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் நடக்குது. So next one, methods of reproduction in fungi. First we discuss with asexual reproduction. So already sexual reproduction முடிச்சிட்டோம். So இப்ப asexual reproduction, பாலிலா இனப்பெருக்கம். First one, zoospores. They are flagellated structure produced in zoosporangia. So zoospore அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா flagellated கசையுடன் கூடிய ஒரு அமைப்பை தான் நம்ம என்ன சொல்றோம்னா zoospore அப்படின்னு சொல்றோம். இந்த zoospore மூலமா ஃபங்கைல ரீப்ரொடக்ஷன் நடக்குது. So எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா Skyrids அப்படின்ற ஃபங்கை. Second one, Conidia formation. Conidia, the spores produced on conidiospores. So இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபங்கைல இருந்து conidiospores வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ஸ்போர்ஸ் மூலமா ரீப்ரொடக்ஷன் நடக்கிறதுனால நம்ம என்னன்னு சொல்றோம்னா இத கொனிடியா அப்படின்னு சொல்றோம். எக்ஸாம்பிள் Aspergillus. And third one, Oidea or Talospore or Anthrospores. These hyphae divided and developed into a spores is called Oidea. So இந்த டைப் ஆஃப் ஃபங்கைல வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய ஹைப்பே அப்படின்ற பாடியில வந்து பார்த்தா ரீப்ரொடக்ஷன் டைம்ல ஆய்டியா அப்படின்ற இனப்பெருக்க அமைப்பு உருவாகும். இந்த ரீப்ரொடக்டிவ் பார்ட்ல இருந்து நியூ பிளான்ட் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இதனால இது நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஐடியா ஆர் டாலோஸ்போர் ஆர் ஆத்ரோஸ்போர் அப்படின்னு சொல்றோம். ஸோ அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாருன்னு பார்த்தீங்கன்னா எரிசைஃபி அப்படின்ற ஃபங்கை. ஸோ நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷன். ஃபிஷன்னா பிளக்கிறது, 2 பாடி ஸ்ட்ரக்சர் வந்து 2ஆ டிவைட் ஆகுது. The vegetative cell divided into 2 daughter cells. அவ்வளவுதான். ஸோ மதர் பிளான்ட் கரெக்டான டைம்ல 2 டிவைட் ஆகி 2 டாட்டர் செல்ல ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. திஸ் இஸ் கால்டு ஃபிஷன். ஃபிஷன்னா என்ன பண்ணீங்கன்னா பிளத்தல் அப்படின்ற மீனிங். ஸோ இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாருன்னு பார்த்தீங்கன்னா
சைரோசார்கோமைசிஸ் சைரோசார்கோமைசிஸ் அப்படின்ற ஒரு ஈஸ்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபிஷனுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் ஒன் பட்டிங். Budding means a small outgrowth is developed or parent cell which gets detached and become independent. So reproduction timeல parent ஓடைய outer surfaceல bud like structures வந்து ப்ரொடியூஸ் ஆகும். மொட்டு மாதிரியான ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரக்சர் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ஸ்ட்ரக்சர் சாயில்ல விழுந்து ஒரு நியூ பிளான்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இதனால இது நம்ம என்னன்னு சொல்றோம்னா பட்டிங் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சார்கோமைசிட்டிஸ். அதுவும் பாத்தீங்கன்னா ஒன் டைப் ஆஃப் ஈஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் சிக்ஸ்த் லாஸ்ட் டைப் ஆஃப் asexual reproduction. First one chlamydospores. Thick walled resting spores are called chlamydospores. So reproduction timeல ஃபங்கைல இருந்து சம் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா chlamydospores அப்படின்ற ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகி நியூ ஃபங்கையை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இது பெஸ்ட் எக்ஸாம்பிள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பியோசோரியம். ஸோ பெஸ்ட் எக்ஸாம்பிள் பியோசோரியம். So method of reproduction in fungi la first we discuss with asexual reproduction. So asexual reproduction first one zoospore, example chytiroids, and second one conidia, example aspergillus, third one oidea, thalaspore or anthoceros, example erysipphe, and fourth one fission type, example Schizocarpomycetes is. Fifth one budding, example Sarcomycetes heats. Sixth one chlamydospores, best example Fusarium. So next in this slide shown asexual reproduction in fungi. First one fission type, single mother cell கொஞ்சம் கொஞ்சமா டிவைட் ஆகி ரெண்டு டாட்டர் செல்ல ப்ரொடியூஸ் பண்ணது fission type, that is called a yeast. Second one budding. So mother plantல திடீர்னு ஒரு bud like outgrowth ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இந்த அவுட்க்ரோத் பிளான்ட் அதாவது மதர் பிளான்ட்ல இருந்து டிவைட் ஆகி பிரிஞ்சு ஒரு நியூ பிளான்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட் தேர்ட் ஒன் கொனுடியா ஃபார்மேஷன். ஸோ நார்மலா இருக்கிற பிளான்ட்ஸ்ல கரெக்டா ரீப்ரொடக்ஷன் டைம்ல கொனுடியா அப்படின்ற ஸ்ட்ரக்சர்ஸ் ஃபார்ம் ஆகி பிளான்ட்ல இருந்து அது கீழே வந்து ஒரு நியூ பிளான்ட்டை ப்ரொடியூஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் தாலோஸ்போர்ஸ். ஸோ லாங் த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் அங்கங்க கட் ஆகி ஒரு நியூ பிளான்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். நெக்ஸ்ட் ஒன் கிளமைடோஸ்போர்ஸ். நார்மலா இருக்கிற ஸ்போர்ஸ் ரீப்ரொடக்ஷன் திடீர்னு பல்க் ஆகி ஒரு undifferent structure produce பண்ணும். that is called a chlamydospore சொல்றோம். இந்த ஸ்போர்ஸ் மூலமா பிளான்ட் ஒரு நியூ பிளான்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் gametangial contact, எக்ஸாம்பிள் எரிசைஃபி பிளான்ட். ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா asexual reproduction in fungi. So today class is over. Today you are going to learn fungi, milestones in fungi, general characters features of fungi, and third one reproduction in fungi. First we discuss with asexual type of reproductions. Thank you students. Read the topics well. Copy the assignment in your biobotany classwork note. Don't write A4 sheet and other papers. Botany தனியா ஒரு நோட் போட்டு அந்த பாட்னி நோட்ல அசைன்மெண்ட் எழுதிட்டு வாங்க ஸ்டூடெண்ட்ஸ். யாருமே வந்து A4 ஷீட்டோ இல்ல வேற ஏதாவது பேப்பர்ஸ்ல எழுதாதீங்க. பாட்னிக்கு தனியா அசைன்மெண்ட் நோட் கண்டிப்பா இருக்கணும். Thank you students.